அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். ஜோதிட தகவல் பகுதியில் தற்போது உங்களிடம் நவ கிரகங்களில் தலையாய கிரகமான சூரியனை பற்றி சில குறிப்புகள் கூற உள்ளேன். சூரியன் நவ கிரகங்களில் தலைவன் ஆவார். ஒரு ஆண் கிரகமாகும். கண்ணுக்கு தெரியக்கூடிய கிரகமாக விளங்கக்கூடிய சூரிய பகவான், அதாவது சூரிய ஒளிதான் நாம் எல்லோரையும் வழிநடத்தக்கூடிய ஒன்றாகும். பகல் இரவு என்ன என்பதனை பிரித்து காட்டுவதில் சூரியன் வழிகாட்டியாக இருக்கிறார். கண்ணுக்கு தெரிந்த தெய்வமாக விளங்கக்கூடிய சூரியன் ஜோதிட ரீதியாக ஒருத்தருடைய பிறந்த நேரத்தில் ஜனன ஜாதகத்தில் வலுவாக இருப்பது மிக மிக அவசியம். சூரியன் பல்வேறு பெயர்களை கொண்டவர். கதிரவன், ரவி, நெருப்பு கிரகவன், ஆதவன் என பல்வேறு பெயர்களை கொண்ட கிரகமாக காட்சியளிக்கிறார். ஆண் கிரகம். சொந்த வீடு என்பது சிம்ம ராசி ஆகும். மற்ற எல்லா கிரகத்திற்கும் இருவீட்டு ஆதிபத்தியம் உண்டு. ஆனால் சூரியனுக்கு மட்டுமே ஒரு வீட்டு ஆதிபத்தியம் கொண்ட கிரகமாக விளங்குகிறார். அடுத்து சூரியனானவர் மேஷ ராசியில் உச்சம் பெறுவார். சித்திரை மாதத்தில் மேஷ ராசியில் உச்சம் பெறக்கூடிய கிரகமாக சூரியன் விளங்குகிறார். துலா ராசியில் நீச்சம் பெறுகிறார். அடுத்து பார்த்தீர்கள் என்றால் விருச்சிக ராசி என்பது சமராசியாகும். தனுசு, மீனம், கடகம் ஆகிய ராசிகள் சமராசியாக விளங்குகிறது. அடுத்து விருச்சிகம், ரிஷபம், மகரம், கும்பம் ஆகிய ராசிகள் உங்களுக்கு பார்த்தால் பகை ராசிகளாகும். மேஷ ராசியில் சூரியன் உச்சம் பெறக்கூடிய மாதமான சித்திரையில் குழந்தை பிறப்பது பொதுவாக அந்த தனிப்பட்ட ஜாதகருக்கு, அந்த குழந்தைக்கு மிக சிறப்பான அமைப்பாகும். நடைமுறையில் சித்திரையில் பிறப்பது, ஒரு குழந்தை பிறப்பது நல்லதுதான். அடுத்து பார்க்கின்ற பொழுது சூரியனோட சஞ்சாரம் என்பது மிக மிக ஒரு முக்கியமான சஞ்சாரமாகும். தமிழ் மாதம் என்பது சூரியனை ஒட்டியே ஏற்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தமிழ் மாதத்தில் ஒவ்வொரு ராசியில் சஞ்சரிப்பார். சித்திரையில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய மாதத்தை மேஷ ராசி என்று கூறுவோம். 12 ராசிகளில் ஒரு முறை சுற்றி வருவதற்கு, ஒரு ராசி மண்டலத்தை முழுமையாக சுற்றி வருவதை தமிழ் மாத முறைப்படி தமிழகத்தில் அதனை ஒரு ஆண்டாக, தமிழ் வருடமாக கடைபிடிக்கின்றனர். சூரியனும் சந்திரனும் இணையக்கூடிய நாட்களை அமாவாசை என்று கூறுவோம். சூரியனுக்கு 7ஆம் வீட்டில் சந்திரன் வரக்கூடிய காலங்களை பௌர்ணமி என்று கூறுவோம். அது மட்டும் இல்லாமல் ஒருவர் ஜாதகத்தில் சூரியனானவர் வலுவாக இருப்பது மிக மிக அவசியம். சூரியனானவர் தந்தை காரகன் ஆவார். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆண்மை சக்தி, கண் பார்வை, உஷ்ண சம்பந்தப்பட்ட விஷயங்கள், லோ பிபி, ஐபிபி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தோல் வியாதி, ஜுரம், தைரியம், அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அரசு உத்தியோகங்கள், அரசு தொடர்புடைய விஷயங்கள், தந்தை வழி உறவினர்கள் என பல்வேறு விஷயங்களுக்கு சூரியன் தான் காரகனாவார். இருதய சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், அது மட்டும் இல்லாமல் அரசு தொடர்புடைய அனைத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வயது மூத்த ஆண்கள், தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆண்கள், அது மட்டும் இல்லாமல் அரசு அதிகாரிகள் போன்ற விஷயங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சூரியன் தான் காரகனாவார். பொதுவாக மற்ற கிரகங்கள் எல்லாம் சஞ்சாரத்தில் வெவ்வேறு விதமாக மாறுபட்டு சஞ்சரிப்பார்கள். ஆனால் எந்த வருடம் எடுத்துக்கொண்டாலும் சித்திரை மாதத்தில் மேஷ ராசியில் தான் சூரியன் சஞ்சரிப்பார். பொதுவாக ஒருவர் எந்த நாளில் பிறந்தாலும் சரி, எந்த வருடத்தில் பிறந்தாலும் சரி, அந்த ஜாதகர் எந்த மாதத்தில் பிறந்தார் என்பதனை கண்டுபிடிப்பதற்கு சூரியன் எங்கு இருக்கிறார் என்பதை கொண்டு கண்டுபிடித்து விடலாம். கோச்சார ரீதியாக ஒரு ராசியில் ஒரு மாதம் தங்கக்கூடிய கிரகமான சூரியன் கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு 3, 6, 11 சஞ்சரிக்கின்ற பொழுது சாதகமான பலன்களை உண்டாக்குவார்.